போன எபிசோடில் நம்ம எதை பற்றி பார்த்தோம் அப்படின்னா, மன்மதன் வந்து தேவகன்னிகளோட உதவியோட நரநாராயணோட ஆசிரமத்துக்கு போய் அவரோட தவத்தை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணாங்க. அந்த சமயத்தில் மன்மதன் செலுத்தின அம்புனால நாராயணர் அப்படிங்கிற ரிஷி வந்து அவர் கண்மொழிச்சு பார்க்கவும் செய்கிறாங்க. பார்த்தோம் அப்படின்னா, காலமற்ற காலத்தில் வசந்த காலம் அப்படிங்கிறது பூத்துருக்கு. உடனே அவரோட சகோதரனான நரன் அப்படிங்கிற முனிவர் வந்து அவர் எழுப்பவும் செய்கிறாரு. அப்போ அவர் சொல்கிறாரு, பாரு இப்படி நான் காலமற்ற காலத்தில் இப்படி வசந்த காலம் வந்திருக்கு, தேவகன்னிகள் நடனம் ஆடுறாங்க, எல்லா இடத்துலையும் சந்தோஷங்கள் நிகழ்ந்திருக்கு, இது எல்லாமே வந்து இந்திரதேவன் நம்ம தவத்தை கலைக்க செஞ்ச சதியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சமயத்தில் நாராயண ரிஷி வந்து அவர் யோசிக்கிறாரு, இந்த அப்சரஸ் கன்னிகளுக்கு நம்ம சாபமோ இல்லை மற்றது ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தவ பலன் அப்படிங்கிறது குறைய செய்யும். அதனால் இவங்களோட அகங்காரத்தை ஒழிக்கிறதுக்கு இவங்களை விட ரொம்ப அழகான ஒரு கன்னியை வந்து நம்ம உருவாக்கணும்னு சொல்லிட்டு அவரோட தொடையை வந்து தட்டுறாரு. அவர் தொடையில் இருந்து ஊர்வசி அப்படிங்கிற ஒரு அழகான பெண் வந்து வெளிவராங்க. ஊர்வசியோட அழகை பார்த்த உடனே அங்கே இருக்கக்கூடிய அப்சரஸ் கன்னிகள் எல்லாமே வெக்கப்பட்டு தலைகுனிறாங்க. தான் தான் அழகி அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்த சமயத்தில் ஊர்வசி அவங்கள விட ரொம்ப அழகாக இருந்தாங்க. இதை பார்த்த உடனே தேவகன்னிகள் எல்லாமே வந்து அவங்க வெக்கப்பட்டு தலைகுனிஞ்சு அவங்க நாராயண ரிஷிகிட்ட வந்து சொல்கிறாங்க, எங்களோட அழகில் மயங்காத ஆணை தான் நாங்கள் திருமணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறோம், அதனால் நீங்கள் தான் எங்களை திருமணம் பண்ணிக்கணும், நீங்கள் எனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க இல்லையா, அந்த வரமாக இதை கொடுங்க, எங்களை பூரா நீங்கள் தான் திருமணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மண்டிட்டு அவங்க வேண்டவும் செய்கிறாங்க. அப்போ நாராயண ரிஷி வந்து யோசிக்கிறாரு, என்ன இது நம்ம வந்து கோவப்படக்கூடாதுன்னு நினச்சோம், ஆனால் இப்படி காமத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படின்னு சொல்லி அவர் அமைதியாக யோசிக்கிறாரு. இந்த நிகழ்வை பார்த்த நரன் அப்படிங்கிற மகரிஷி வந்து அவங்க அண்ணனான நாராயண ரிஷியை பார்த்து அவர் சிரிச்சுட்டே சொல்கிறாரு, அண்ணா இதே மாதிரி தான் ஒரு சமயம் நம்ம தவத்தை கலைக்கிறதுக்காக சில அசுரர்கள் முயற்சி பண்ணாங்க. அந்த சமயம் நம்ம கோவப்பட்டு அவங்களோட போர் பண்ணி நம்ம தவ வலிமையை இழந்தோம். இந்த சமயம் நம்ம வந்து கோவப்படக்கூடாதுன்னு சொல்லி நினச்சோம், ஆனால் இப்படி காமத்தில் மாட்டிக்கிட்டோமே, என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. அப்போ நாராயண ரிஷி வந்து ரொம்ப அமைதியாக இருக்காங்க. அப்படி நரநாராயணர்கள் வந்து இதுக்கு முன்னாடி பண்ண தவத்தில் அசுரர்களோட போர் பண்ணாங்கன்னு சொன்னாங்க இல்லையா, அப்படி எந்த அசுரனோட போர் பண்ணாங்க, தவயோகிகளாக இருக்கக்கூடிய இந்த முனிவர்கள் வந்து ஏன் போர் பண்ணணும், போர் பண்ணி அவங்க தவ வலிமை ஏன் இழக்கணும், அப்படி என்ன ஆச்சு, நரநாராயணோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நரன் அப்படிங்கிற மகரிஷி சொன்னது கேட்ட உடனே நாராயண ரிஷி வந்து ரொம்ப அமைதியாக இருக்கார். அப்போ அவர் திரும்பவும் சொல்கிறாரு, இருக்கிறதுலே வந்து தவத்தை கலைக்கக்கூடியதில் ரொம்ப முக்கியமானது முதல் இடத்துல இருக்கிறது கோபம் மட்டும்தான். கோபத்தால் தவப்ப வலிமை அப்படிங்கிறது நொடி பொழுதில் அது எல்லாமே வீணாக போயிடும். அதுக்கு அடுத்தபடியாக இருக்கிறது காமம்னு சொல்லலாம். இப்படி நம்ம கோவத்தை அடக்கி நம்ம தவத்தை வந்து நிலைச்சு நிற்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சோம், ஆனால் இப்படி காமத்தில் வந்து மாட்டிக்கிட்டோமே, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அந்த சமயத்தில் நாராயண ரிஷி சொல்கிறாரு, கோபம் அப்படிங்கிறது ஒரு அகங்காரத்தினால உருவாகிறது, நம்ம தவம் பண்ணுறதுனால நம்ம அகங்காரத்தை ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். அதனால தான் இந்த அப்சரஸ்கள் வந்து நம்மளோட தவத்தை வந்து கலைக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க முயற்சி பண்ணுறப்போ நான் கோபப்படாமல் அந்த கோபத்தை அடக்கி நான் வந்து ஊர்வசி அப்படிங்கிற அப்சரஸை உருவாக்கி இவங்களோட அகங்காரத்தை ஒழிக்கலான்னு சொல்லி நினச்சேன். ஆனால் கடைசியில் நான் காமத்தால் மாட்டிக்கிட்டேன், கோவத்தை விட்டு இப்போ காமத்தில் சிக்கிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருந்தார். அந்த சமயத்தில் நரன் அப்படிங்கிற ரிஷி வந்து சொல்கிறாரு, அண்ணா நீங்கள் சொல்கிறது சரிதான், ஏன்னா எப்போவுமே ஒரு குணம் அப்படிங்கிறது ஒருத்தவங்களுக்கு இருக்குது அப்படின்னா அவங்க கூட அகங்காரம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ நல்ல விஷயங்களை செய்கிறோம் அப்படின்னா அவங்களுக்கு சாத்விக குணம் அப்படிங்கிற குணம் வருது, அந்த சாத்விக அகங்காரம் அப்படின்னு சொல்லி வருது. இதே மாதிரி தான் பிறர் தெரிய நம்ம நற்செயல்கள் செஞ்சோம் அப்படின்னா அது வந்து தாமச குண அகங்காரத்தில் வருது. மற்றவர்களுக்கு துன்புறுத்தணும் அப்படின்னா அது ராஜச குணம் அகங்காரத்தில் வருது. இப்படி நம்ம எந்த குணத்தை மேற்கொண்டாலும் அதுக்கு ஒரு அகங்காரம் அப்படிங்கிறது இருக்குது. அகங்காரமற்ற நிலைக்கு போயிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த அப்சரஸ்கள் வந்து அவங்க நடனம் ஆடி இருந்தாலும் நமக்கு என்ன தீங்குகள் பண்ணியிருந்தாலும் நம்ம அதை கண்டுக்காமல் நம்ம தவத்திலே தான் நினச்சிருந்துருப்போம். அதை விட்டுட்டு நம்ம இந்த அப்சரஸ்களோட அகங்காரத்தை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகங்காரத்தினால நம்ம வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. நம்ம மாட்டிக்கிட்டாலும் பரவாயில்ல, நம்ம இந்த அப்சரஸ்களோட அகங்காரத்தை ஒழிக்கணும்னு சொல்லிட்டு நம்ம தவ வலிமையும் நம்ம இழந்துட்டுருக்கோம். ஆனால் ஒரு விதத்தில் சொல்லலாம், போன முறை நம்ம வந்து கோவப்பட்ட மாதிரி இந்த முறை நீங்கள் கோவப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து கோவத்தை கட்டுப்படுத்துனீங்க.
ஆனால் அந்த கோவத்தோடு சேர்ந்து நம்ம அகங்காரத்தையும் கட்டுப்படுத்தியிருந்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் மிகப்பெரிய தவஸ்வியில் ஆகிருக்கலாம். போன முறை இதே மாதிரி தான் நம்ம வந்து பல காலம் தவம் இருந்தோம், நம்ம நிறைய தவ வலிமைகள் பெற்றிருந்தோம். அந்த சமயத்தில் அசுர குலத்தில் இருந்த விஷ்ணு பக்தனான பிரகலாதன் அப்படிங்கிற அசுரன் வந்து நமக்கு இடையூறு பண்ணான்னு சொல்லி நம்ம கோவப்பட்டு அவங்களோட 1000 தேவ ஆண்டுகள் போர் பண்ணிகிட்டு இருந்தோம். அதனால் நம்மளோட தவ வலிமை மொத்தமாக அழிஞ்சிருச்சு. தபோஸ்விகளாக இருக்கக்கூடிய நம்ம வந்து போர் பண்ணுறது மிகப்பெரிய தப்பு. நம்ம கோபம் வருது அதை விட தப்பு. அதோட பிரதிபலனாக தான் நம்ம பல 100 ஆண்டுகள் தவம் பண்ண தவ வலிமையை மொத்தமாக இழந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனே நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அது எப்படி அசுரகுல ராஜனாக இருக்கக்கூடிய பிரகலாதன் வந்து அவர் தர்மசீலனாக இருக்கார், அவர் விஷ்ணு பக்தனாக இருக்கார். அப்படி இருக்கிறப்போ நரநாராயணர்கள் விஷ்ணு வம்சத்தில் பிறந்தவங்க, எப்படி இவங்க 2 பேரும் போர் பண்ணாங்க? அது மட்டும் இல்லாமல் பாதாளோவில் இருந்து ஆட்சி பண்ணக்கூடிய பிரகலாதன் எப்படி பூலோகத்துக்கு வந்தார்? இதுக்கு பின்னாடி என்ன கதை இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். அசுரகுல ராஜனான இரண்யகசிபு வந்து அவர் பயங்கரமான கொடுங்கோல் ஆட்சி கொடுத்து நிறைய பேருக்கு துன்பங்கள் விளைவிச்சிட்டு இருந்தார். அதனால் அந்த மகாவிஷ்ணு வந்து நரசிம்மாவதாரை எடுத்து வந்து இரண்யகசிபு வதம் பண்ணவும் செஞ்சாங்க. இரண்யகசிபுவை வதம் பண்ண அன்னைக்கே வந்து பிரகலாதனுக்கு அசுரகுல ராஜனா முடிசூடவும் செஞ்சாங்க. அன்னையிலிருந்து பிரகலாதன் வந்து அவர் தர்மம் தவறாமல் நீதிநெறி தவறாமல் அவர் ரொம்ப அழகாக ஆட்சி பண்ணி வந்துட்டு இருந்தார். பிரகலாதன் வந்து அந்த மகாவிஷ்ணுவோட தீவிரமான பக்தனாகவும் இருந்தார். இப்படி பிரகலாதன் அரசரான காலகட்டத்தில் பிருகு முனிவரோட மகனான சவணர் அப்படிங்கிற முனிவர் வந்து அவர் தீர்த்த யாத்திரை ஆடணும், புண்ணிய நதிகளில் போய் நீராடணும்னு சொல்லிட்டு அவர் தேடி தேடி போய் புண்ணிய நதிகளில் நீராடிட்டு இருந்தார். அப்படி ஒரு சமயத்தில் தான் அவர் ரேவா நதி அப்படிங்கிற புண்ணிய நதியில் போய் அவர் நீராடிட்டு இருந்தார். அவர் நீராடி முடிச்சுட்டு அந்த நதியை கடந்து நம்ம இன்னொரு பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நதியை கடக்கிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் ஒரு மிகப்பெரிய விஷ பாம்பு ஒன்று இந்த முனிவர் வந்து முழுங்கிறதுக்கு முயற்சி பண்ணி அவர் கவ்விருச்சு. அவர் கவ்வின உடனே அந்த விஷ பாம்போட பற்கள் வந்து முனிவர் மேலே பட்ட உடனே விஷம் அப்படிங்கிறது அந்த சவணர் அப்படிங்கிற முனிவரோட உடலில் பரவ ஆரம்பிச்சுது. இதை பார்த்த உடனே முனிவர் வந்து ரொம்ப பயந்தார். என்னடா இது, நம்ம தீர்த்த யாத்திரைக்கு வந்த சமயத்தில் இப்படி ஒரு பாம்பு கிட்ட மாட்டிக்கிட்டோமே, இந்த பாம்பு நம்மளை எங்கே தூக்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருந்தார். அந்த விஷ பாம்பு வந்து இந்த முனிவர் எப்படியாவது கொன்று அது நாகலோகத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அது பாதாளத்துக்குள்ளே வரவும் செஞ்சது. அந்த சமயத்தில் முனிவர் வந்து மகாவிஷ்ணு நோக்கி வேண்டவும் செஞ்சார். நாராயணா என்னை காப்பாற்று, நாராயணா இந்த விஷ பாம்போட விஷம் என் உடலை தாக்காத அளவுக்கு என்னை காப்பாற்று அப்படின்னு சொல்லி வேண்டுறாரு. நாராயணரோட அருளால் அந்த முனிவருக்கு அந்த விஷப்பாம்போட விஷம் அப்படிங்கிறது ஒன்றுமே செய்யலை. இதை பார்த்த உடனே அந்த விஷப்பாம்பு பயந்துருச்சு. ஆஹா, இந்த முனிவர் சாவாருன்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த முனிவரை இந்த விஷம் ஒன்றுமே பண்ணலை. அப்படி இருக்கிறப்போ இந்த முனிவரை நம்ம இன்னும் நம்ம லோகத்துக்கு கொண்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு சாபங்கள் வரும், நம்ம நிறைய கஷ்டங்கள் அனுபவிப்போம்னு சொல்லிட்டு அது பாதாள லோகத்திலே போட்டுட்டு அது பயந்து ஓடவும் செஞ்சிருச்சு. இதை பார்த்த அங்கே இருக்கக்கூடிய அசுரர்கள், நாகர்கள், நாகக்கன்னிகள் எல்லாருமே வந்து புகழ்பெற்ற முனிவரே நம்மளோட பாதாள லோகத்துக்கு வந்திருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க மலர் மாலைகளை போட்டு அவங்க பூஜை பண்ணி அவங்க வரவேற்கவும் செஞ்சாங்க. பாதாள லோகத்தில் நமக்கு சகல மரியாதையும் கிடைக்குன்னு சொல்லிட்டு அந்த சவணர் அப்படிங்கிற முனிவர் வந்து அங்கேயே இருக்கவும் செஞ்சார். இப்படி ஒரு முனிவர் வந்திருக்காரு அப்படிங்கிற செய்தி வந்து அசுரகுல அரசனான பிரகலாதனோட காதுகளில் எட்டவும் செய்து உடனே பிரகலாதன் அந்த முனிவரை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முனிவரை பார்க்கறதுக்கு அவர் வராரு. முனிவரை பார்த்த உடனே அசுரகுல அரசனான பிரகலாதன் வந்து ரொம்ப பணிவாக முனிவரை பார்த்து கேட்குறாங்க, முனிவரே, சாதாரணமாக எந்த மனிதர்னாலையும் பாதாள லோகத்துக்கு வர முடியாது. ஏன்னா இந்த பாதாள லோகம் அப்படிங்கிறது அசுரர்களுக்கான லோகம். இந்த லோகத்துக்கு நீங்கள் எப்படி வந்தீங்க? இந்த பாதாள லோகத்தில் உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்கா? இல்லை நீங்கள் அந்த தேவேந்திரனுக்காக உழவு பக்கத்துக்காக வந்தீங்களா? உண்மையை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி பிரகலாதன் வந்து கேட்குறாரு. இதை கேட்ட உடனே அந்த சவணர் அப்படிங்கிற முனிவர் வந்து ரொம்ப பணிவாக பிரகலாதனை பார்த்து அவர் பதிலளிக்கிறாரு. அசுரகுல அரசே, நான் வந்து தேவேந்திரனுக்காக இங்கே வரல. அது மட்டும் இல்லாமல் நான் வந்து தேவேந்திரனோட கையாளும் கிடையாது, அவரோட ஏவலாளியும் கிடையாது. நான் வந்து பிருகு வம்சத்தில் வரக்கூடிய சவணர் அப்படிங்கிற புகழ்பெற்ற முனிவர். நான் தீர்த்த யாத்திரைக்காக நிறையா புண்ணிய நதிகளில் போய் தீர்த்தம் ஆடிட்டு இருந்தேன். அப்படி ஒரு நதியில் வந்து நான் தீர்த்தம் ஆடிட்டு இருக்கப்போ தான் ஒரு மிகப்பெரிய பாம்பு வந்து என்னை கடித்து இங்கே கொண்டு வந்து போட்டுருச்சு. அப்படி தான் நான் பாதாள லோகத்துக்கு வந்தனே தவிர பாதாள லோகத்தில் எனக்கு எந்த வேலையும் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அந்த பாம்பு என்னை கடித்த உடனே அதோட விஷம் என்னை தாக்காமல் இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த நாராயணனான மகாவிஷ்ணு நான் வேண்டினேன். அந்த மகாவிஷ்ணுவோட அருளால் தான் அந்த மகாவிஷ்ணுவோட தீவிர பக்தனான உங்களோட தரிசனமும் எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே பிரகலாதன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த சமயத்தில் பிரகலாதன் வந்து அவர் ரொம்ப பணிவாக முனிவரை பார்த்து கேட்குறாங்க, முனிவரே, நீங்கள் வந்து தவம் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லியிருந்தா பரவாயில்ல, ஆனால் தீர்த்த யாத்திரைகள் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க.
சொன்னீங்க, தீர்த்த யாத்திரைகளில் என்ன பலன் இருக்குது? ஏன்னா பூலோகத்துலேயும் சரி பாதாளோகத்துலேயும் சரி நிறையா புண்ணிய நதிகள் இருக்குது, அதில் நீராடுறதால நமக்கு என்ன பலன்கள் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அவர் கேட்குறாரு. பிரகலாதன் சொன்னதை கேட்ட உடனே முனிவர் வந்து ரொம்ப பயபக்தியோட அவர் பிரகலாதனை பார்த்து சொல்கிறாங்க, அசுரகுல அரசே, எப்போவுமே வந்து புனித நதியில் நீராடுறது அப்படிங்கிறது மக்கள் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஒரு புனித நதியில் போய் நம்ம முங்கி எழுந்து நம்ம குளிச்சு வந்தோம் அப்படின்னா நம்ம பாவங்கள் எல்லாமே கழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது. புனித நதி நீராடலுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிறது இருக்குது. நம்மளை இயக்கக்கூடிய மனம், வாக்கு, காயம் அப்படிங்கிற 3 கரணங்களையும் நம்ம வந்து சுத்தப்படுத்தணும். அந்த 3 கரங்களை சுத்தப்படுத்தணும் அப்படின்னா நம்மளோட முக்குணங்கள் அப்படிங்கிறது சீரடைய செய்யும். அப்படி இருக்கிறப்போ நம்மளோட 3 கரணங்கள் அப்படிங்கிற தூய்மை அடைஞ்சது அப்படின்னா நம்ம உள்ளார, அதாவது மனதளவில் நம்ம தூய்மை ஏற்பட்டிருக்கோம் அப்படிங்கிறது முதல் படியாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து புனித நதிகளில் நீராடணும் அப்படின்னா நம்ம வெளி தூய்மை அப்படிங்கிறது நமக்கு கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் நம்ம பரிபூர்ணமான தூய்மை அடைஞ்சிருக்கோம், நம்ம இறைவனை அடையிறதுக்கு நம்ம முதல் அடி எடுத்து வச்சுருக்கோம் அப்படிங்கிறது விளக்குறதுக்கு தான் இந்த புனித நதி நீராடல் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அதை விளக்குறது தான் தீர்த்த யாத்திரைன்னு சொல்கிறாங்க. இப்படி முனிவர் சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே பிரகலாதன் வந்து திரும்ப ஒரு குழப்பத்தோடய நிற்கிறாரு. அவருக்கு இந்த பதில் அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்கிற மாதிரி இல்லை. அதை பார்த்த உடனே முனிவர் வந்து புரிஞ்சுக்கிறாரு. அப்போ அவர் திரும்ப பிரகலாதனை பார்த்து சொல்கிறாங்க, அசுரகுல அரசே, நீங்கள் ஒரு குழப்பத்தோடு இருக்கீங்கன்றது எனக்கு புரியுது. பொதுவாக எல்லாருமே சொல்லுவாங்க, இந்த பிரபஞ்சத்திலேயே ரொம்ப புனிதமான நதி அப்படிங்கிறது கங்கை நதி. கங்கை நதியில் நம்ம நீராடிட்டு வந்தாலே நமக்கு இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் கழியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அது எப்படி அப்படின்றத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. இப்போது கங்கை நதியில் நீராடிட்டு வந்தோம் அப்படின்னா செஞ்ச பாவம் எல்லாமே கழியும்னு சொல்கிறாங்க. அந்த கங்கை நதியை சுற்றி நிறையா ஊர்கள் இருக்குது, நிறையா மக்கள்கள் வசிக்கிறாங்க. அந்த கங்கை நதியில் தினமும் 3 கால நேரம் வந்து நீராடவும் செய்கிறாங்க. அந்த நதி நீரையே அவங்க பருகவும் செய்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ அவங்களுக்கு பாவம் அப்படிங்கிறதே வந்துருக்கூடாது இல்லையா? ஆனால் அவங்களுக்கு பாவம் அப்படிங்கிறது வந்திருக்கு. அவங்க திரும்ப பிறவி அப்படிங்கிறது எடுக்கிறாங்க. இப்படி இருக்கிறப்போ அந்த கங்கை நதியில் நீராடினது பலன் இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க உள்ளார மன தூய்மை அடைஞ்சால் மட்டுமே தான் அந்த கங்கை நதியில் நீராடுறப்போ அவங்களுக்கு முழு தூய்மை அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ தான் அது வந்து மோட்சத்தின் பாதையில் நம்ம கொண்டு செல்லும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்படி நீங்கள் உள்ளார மன தூய்மையை கொண்டு வர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்களோட பாவங்கள் அப்படிங்கிறது ஏற்கனவே கழிய ஆரம்பிச்சிருக்கோம். அதே மாதிரி இந்த புனித நதியில் நீராடினீங்க அப்படின்னா உங்களோட பாவங்கள் அப்படிங்கிறது அப்போ தான் முழுசாக கழியும். நீங்கள் மோட்சத்தின் பாதையில் உங்களை கொண்டு செல்லவும் செய்யும். அதை விட்டுட்டு நீங்கள் என்னதான் புனித நதியில் போய் நீராடினாலும் அது பலன் அளிக்காது அப்படின்னு சொல்லி அந்த முனிவர் சொல்கிறாங்க. முனிவர் சொன்னதை கேட்ட உடனே பிரகலாதன் வந்து ரொம்ப பணிவாக கேட்குறாங்க, சரி முனிவரே, நீங்கள் பார்த்ததுலேயே இது வரைக்கும் எது புனிதமான நதின்னு நினைக்கிறீங்க? அந்த நதிகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறது எனக்கு சொல்லுங்கள், நானும் தீர்த்த யாத்திரை போகணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. அப்போ முனிவர் சொல்கிறாரு, நைமிசாரண்யம் அப்படிங்கிற இடத்துல வந்து சக்கர தீர்த்தம், புஷ்கர தீர்த்தம் அப்படிங்கிற 2 தீர்த்தங்கள் இருக்குது. அங்கே நிறைய ஆலயங்கள் இருக்குது, அங்கே நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. முனிவரோட வார்த்தையை கேட்ட உடனே பிரகலாதன் ரொம்ப சந்தோஷமாக அவரோட அசுரகுல உறவினர்களோட அவர் நைமிசாரண்யத்துக்கு கிளம்பவும் செஞ்சார். அங்கே போய் அங்கே இருக்கக்கூடிய புனித நதிகளில் நீராடிட்டு அவர் சொன்ன தீர்த்தத்துலேயும் நீராடிட்டு அவர் அங்கே இருந்து சரஸ்வதி நதியை தேடி அவர் போகிறாரு. சரஸ்வதி போனதுக்கப்புறம் அங்கேயும் அவர் வந்து தீர்த்த யாத்திரைக்கு போன இடத்துல நீராடிட்டு அங்கே தனம், தானம் போன்ற நல்ல காரியங்கள் எல்லாமே அவர் செஞ்சிட்டு இருந்தார். பாதாளத்தில் மட்டுமே வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய அசுரர்கள் முதலாக பிரகலாதனோட ஆசைக்கிணங்க அவங்க பாதாளத்தை விட்டுட்டு அவங்க பூலோகத்துக்கு வரவும் செய்கிறாங்க. பூலோகத்துக்கு வந்த அசுரர்களுக்கும் இந்த நரநாராயணர் அப்படிங்கிற முனிவர்களுக்கும் என்ன பிரச்சனை உண்டாச்சு, பிரகலாதனுக்கும் நரநாராயணர்களுக்கும் ஏன் வந்து போர் நடந்துச்சு, அவங்க 2 பேரும் பல ஆண்டு காலம் போர் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? ஏன்னா பிரகலாதன் வந்து மகாவிஷ்ணுவோட பக்தனாக இருந்தார், நரநாராயணர்கள் அந்த மகாவிஷ்ணுவோட அம்சமாகவே இருந்தாங்க. இப்படி இருக்கிறப்போ இந்த முனிவர்கள் கூட பிரகலாதனுக்கு என்ன பிரச்சனை அப்படிங்கிறப்ப தெரியணும் அப்படின்னா அடுத்த ஒரு எபிசோட கன்யூஸாக பாருங்கள்.